பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு. நேற்று பையன் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்க சொல்லியிருந்தான். நேற்று ரொம்ப வேலை இருந்தனால செய்யாமல் விட்டுட்டேன். ப்ராமிஸாக பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் செய்யாமல் விட்டதுனால இன்னைக்கு வந்து அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வர்றதுக்குள்ள அவசரமாக இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பண்டிகை டைம்லலாம் நம்ம வீட்டில் அதிகமாக செய்கிறது தான். சரி இன்னைக்கு கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் மைதா மாவு மட்டும் சேர்த்து செஞ்சேன். 1 கப் மைதா மாவில் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு இப்போ செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் இல்லைன்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ ஸ்கொயரு ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்ன ஷேப் வந்து பிடிக்குதோ அந்த ஷேப் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கட் பண்ணிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சக்கரை பாகு காய்ச்சி நல்ல திக்கான பாகாக காய்ச்சி ஊற்றி எடுத்துட்டோமா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு பேர் நீங்கள் வந்துட்டு என்னென்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இதை ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இதை டைமண்ட் கட் சிப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். என் பையனோடைய ஹஸ்பண்டோடைய ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக் இது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கிட்ஸ்க்கு என்ன மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.